வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நம்ம வந்துட்டு 2 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ராகி அடை, ராகி மாவு வச்சு, இன்னொன்று வந்து சேமியா வச்சு ராகி உப்புமா. அதான் பண்ண போகிறோம், ராகி சேமியா உப்புமா. வாங்க, அதுக்கு நான் ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை இந்த மாதிரி தண்ணியில் உப்பு கலந்து ஒரு 2 மினிட்ஸ் அதில் அப்படியே விட்டு ஃபில்டரில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நேரம் விட்டுட்டாலும் கொல கொலன்னு ஆயிரும், உடனே எடுத்தாலும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அந்த தண்ணியிலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி துணி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுவும் ரொம்ப நேரம் இல்லை, 5 மினிட்ஸ்க்குள்ளே தான். இப்போது நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய், பச்சை மிளகாய், கடவுள்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன், உப்பெல்லாம் போட்டு. இதோட கேப்சிகம், கேரட் இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் என் பையன் அது சாப்பிட மாட்டான், அதனால் நான் வெறும் ஆனியனோடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ராகி சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு சொதன்னு ஆயிரும், தண்ணியெலாம் மெஷர்மெண்ட் தெரியாமல். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் போட்டு பாருங்கள். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நான் காலைல ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன், சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டேன் பாருங்கள். என் பையன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தான், அவனுமே சாப்பிட்டு கிளம்பிட்டான். அடுத்து வந்துட்டு எனக்கு நான் ராகி மாவு வச்சு ராகி அடை தான் பண்ணியிருந்தேன். அது ராகி சேமியா வந்து அந்த 2 பேருக்கும் சரியாக போனனால இப்போ நான் ராகி மாவு வச்சு நான் அடை பண்ணிக்கிறேன். அதுவுமே வெறும் சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க, இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா நம்ம தூவி விட்டுக்கலாம். எனக்கு காரம்லாம் ரொம்ப ஒத்துக்காது, அதனால் நான் காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணுன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர் பொடி கூட வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணலை. வெங்காயம், முருங்கைக்கீரை கடையில் வாங்கியிருந்தேன், இந்த முருங்கைக்கீரையை நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், பால் மாதிரி. பாருங்கள், ஒட்டி பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் தான் நம்ம இதை தட்டி எடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு அதுக்கு எனக்கு தேவையான ஷேப்ஸில் தட்ட போகிறேன். ஒரு சின்னதாக தான் தட்டி எடுப்பேன், சாப்பிட நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் 1 சாப்பிட்டாலே திம்முன்னு ஆகிடும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு 3 சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது உண்மையாகவே ஒரு ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்வேன். ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் காலையில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லது தான். ராகி வச்சுட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 ஐடியா கொடுத்துருக்கேன். ராகி சேமியா உப்புமா, ராகி அடை. இது ரொம்ப ஈஸி, 20 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தோசைக்கல்ல திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும், ஏன்னா நம்ம கீரைலாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். நான் ரொம்ப மினி அடையாக தான் போட்டிருந்தேன். பாருங்கள், நல்லா சூப்பராக முருங்கைக்கீரைலாம் போட்டு வாசனையாக மணமாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.